சிவாஜி கணேசனை வந்து நான் வெறித்தனமாக நேசித்தவன். ஆமாம், உங்களுக்கு நடிகராக அவரை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அதாவது எந்த அளவுக்கு பைத்தியக்காரன்னா நான் அப்போல்லாம் 10 பைசாவுக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸில் 10 பைசா படம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் நீங்கள் தெருக்களில் நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனை ஒட்டி வந்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் குவியலாக போட்டு வச்சுருப்பான் சினிமா நடிகர்களுடைய படங்களை. நான் என்னுடைய பர்ஸில் வாரத்துக்கு ஒரு வாட்டி அவருடைய வெவ்வேறு படத்துக்கு நடித்த ஒரு படத்தை எடுத்து அது வாங்கி வச்சுப்பேன். அப்படிப்பட்ட நான் அவ்வளோ வெறித்தனமாக நேசிச்சிருக்கேன். சிவாஜி ஜனதா கட்சிக்கு தலைவராக ஜனதா தளத்துக்கு வந்த பொழுது நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். அது வரைக்கும் ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தேன், ஜனதா தளத்தின் பொதுச் செயலாளராக இருந்தேன். இவர் பதவியை டெல்லியில் போய் ஏற்றார் என்ற செய்தி வந்த உடனே நான் ராஜினாமா பண்ணிட்டேன். நான் அப்போ எல்லா பத்திரிகைகளையும் வந்து வெளியே தொங்குற அது நியூஸில் அதுதான் ஹெட்லைன்ஸ். அது தமிழக மணியன் பொதுச் செயலாளர் பதவி ராஜினாமான்னு பண்ணிட்டேன்.